துணைவேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதித்த விவகாரம் தொடர்பாக யுஜிசி ஆளுநரின் செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஆனந்த், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். துணைவேந்தர்கள் நியமனம் சட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் யுஜிசி மற்றும் ஆளுநரின் செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் துணைவேந்தர் நியமன சட்டத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடிய மனு விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றம் மனுதாரருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் எதிர்மனுதாரருக்கு வழக்கு தொடர்பான வழக்கமான நடைமுறைகள் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் துணைவேந்தர் நியமனத்தின் யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக மாற்றக்கூடிய மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அதனையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு மனுக்களுக்கும் உரிய விளக்குகளை யுஜிசி மற்றும் ஆளுநர் செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.